வணக்கம் சார். இப்போ சின்ன சந்தேகம். பெரிய சனி தோஷத்தால நிறைய பணம் இழக்கிறாங்க. அதாவது சனி தோஷம் விளக்குறதுக்காக பூஜை பண்றோன்றாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒளியே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனா லட்சக்கணக்கான பணமும் செலவாகுது அவங்களுக்கு. இதனால என்ன பிரயோஜனம்? இது பண்ணா அதாவது அந்த கர்மா போகுமா போகாதா? அவர் அண்ணா சார் என்ன கேள்வி கேட்டாருன்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது. உங்களுக்கு இரவில் இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜை பண்ணி சில மந்திரங்கள்லாம் செய்து உங்கள் வாழ்க்கையில் அந்த தோஷத்தை நீக்குவேன் அப்படின்னு சொல்லி 50,000 கொடுத்து ஏமாந்த, 1 லட்சம் கொடுத்து ஏமாந்த, 2 லட்சம் 3 லட்சம் வீட்டில் இருக்க நகையெல்லாம் ஏமாற்றி பிடிங்கிட்டாங்க. இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா என்றால், யான் அறிந்தவரை என்னுடைய கருத்து, கிரகங்கள் கொடுக்கும் கஷ்டங்களை மனிதனால் தடுக்கவே இயலாது. ஏன்? இறைவனாலே தடுக்க இயலாது. ஏனென்றால் இறைவன் தான், சிவபெருமான் தான் அதை படைத்தார். உன்னுடைய 9 கிரகங்கள் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது சிவபெருமான். அப்போ அவரே தடையா அந்த அந்த அவர் விதித்த நெறிமுறைகள் அதுக்கெல்லாம் அவர் தடையா இருக்க மாட்டார். அதனால கர்மாவை சுமந்தே தான் ஆக வேண்டும். இந்த பூஜை எல்லாம் பண்ணா உங்களுக்கு சாத்தியமானா, அந்த பணத்தை நீங்க ஏற்கனவே கடன் கஷ்டம் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. திருப்பியும் ஒரு பெரிய கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த பூஜையை செஞ்சு நிறைய பேர்கள் இவ்வளோ பேர் கல்லை போட்டால் வேலை செய்யும். 2 லட்சம் 3 லட்சம் கல், 50,000 கல், 3 லட்சம் கல் அப்படின்னு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த பூஜையெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த பூஜைக்கும் நீங்கள் சொல்லி அந்த 1.5 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து செலவு பண்ணி செய்கிற பூஜைக்கும் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு எந்த கிரக, சனி பகவான் என்றால் சனி பகவானிடமோ, அல்லது செவ்வாய் தோஷம் என்றால் செவ்வாய் கிரகத்தோடவோ, செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானிடமோ, சனிக்கு சிவபெருமானிடமோ, ராகுக்கேது தோஷங்களுக்கு பெருமாள், வீரராகவ பெருமாள் அல்லது அன்னை தெய்வங்கள், இது போன்ற தெய்வங்களிடம் சாட்சாத் காலில் விழுந்து, தாயே என்னை மன்னிச்சிடு, என்னால் தாங்க முடியல, எனக்கு இந்த தோஷம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தோஷம்னா என்னன்னு தெரியல, இதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு வழிகாட்டணும், நீ படைத்த குழந்தை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், செத்து போகலாமான்னு தோணுது, எனக்கு என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு, உங்கள் கண்களாலும் இதயத்தாலும் கண்ணீர் விட்டு அழுதால் நிச்சயம் இந்த தெய்வம் நீங்கள் அம்மனை கும்பிட்டாலும் சரி, சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி, முருகபெருமானும் சரி, அந்த கிரகதோஷங்கள் நீங்காது. ஆனால் அந்த கிரகதோஷங்கள் தரும் கொடுமைகளை தாங்க, தடுக்க, அதை தவிர்த்து வர, அதை கடந்து வர கடவுள் உங்களுக்கு மனபலத்தையும் உடல் பலத்தையும் உள்ள பலத்தையும் சக்தியும் கொடுப்பார். இதுதான். அதனால் நிறைய பேர் சீட்டிங் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நான் பேச வரல. என்கிட்ட இந்த கேள்வியை முக்கியமாக சொல்லி கேட்க சொன்னாங்க. இந்த கேள்விக்கு உண்மையிலே ஒருத்த எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவை அவர் அனுபவித்து ஆக வேண்டும். ஆனால் சின்ன சின்ன தானம் தர்மம், இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, பால் வாங்கி கொடுப்பது, இல்லாத குழந்தைகளுக்கு ஸ்கூலில் படிக்க வைப்பது, யாருக்குமே துரோகம் நினைக்காமல் இருப்பது, யாருக்குமே கெடுதல் நினைக்காமல் இருப்பது, இப்படி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு, அது மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்களை பண்ணிக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை செய்தால், உங்களுடைய உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தினால், அந்த கஷ்டம் கொஞ்சம், அதாவது 100% உங்களுக்கு தாக்க வருது அந்த கிரக தோஷங்கள்னா, ஒரு 40% அது நீங்கள் அந்த கடவுள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், மன பலத்தை கொடுக்கும். எனக்கு இதுக்கு நான் போய் தான் ஆகணும், அதுக்கு கொடை பிடிச்சின்னு போய் தான் ஆகணும், மழை புயல் போனால் தான் காசு, அதை எடுத்து தான் வீட்டு செலவுக்கு கொடை பிடிச்சின்னு போயிடும். அதுதான், அது கொடை பிடிச்சின்னு போகிறது தான் பரிகாரம். மழை வந்தால், வெயில் வந்தால், நம்ம வெயில் வந்தால் அந்த வெயில் போனவுடன் வெளியே போவோம் இல்லையா, அதே போல் மழை வரும் பொழுது கொடையோடு எடுத்து போகிறது தான் பரிகாரம்.
அந்த கடவுளை வழிபடுங்கள், அதுதான் பரிகாரம். மற்றவர்கள் இந்த மாதிரி நிறைய இந்த மந்திரம் அந்த மந்திரம்லாம் சொல்லிகளி நிறைய பேர்கள் வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது இந்த ரத்தின கற்களும் வேலை செய்யும். நன்றி, வணக்கம், வாழ்க. வணக்கம்.